அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும், அது கூட நம்மளுக்கு வந்து கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாம் எழுதினா தான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸை படிக்க முடியும். இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து நீங்கள் வெளியே அப்ராடு போனாலுமே நீங்கள் கம்பல்சரி நீட் எக்ஸாம் குவாலிஃபை ஆகிட்டு தான் நீங்கள் வந்து வெளியே போகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ இந்த நீட் எக்ஸாம் ஆனது நீட் 2025 எக்ஸாம் நடந்து முடிஞ்சாச்சு. அதுக்கான மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸும் ஆல் இந்தியா கோட்டா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கும் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரவுண்டுங்கிறது முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டில் பெருசாலாம் கவர்மெண்ட் காலேஜஸில் எதிர்பார்க்க முடியாது. ப்ரைவேட் காலேஜஸில் ஜாயின் பண்ணாதவங்க சீட் வந்து அடுத்த செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஆல் இந்தியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணாதவங்களோட சீட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து திருப்பி அடுத்தடுத்த ரவுண்ட் வந்து கான்சிக்வெண்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் யாரெல்லாம் ரிப்பீட் பண்ணலாம், யாரெல்லாம் ரிப்பீட் செய்ய வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி நீட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல வருதுங்க, ப்ரெஷராக போயிட்டுருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் ப்ரெஷர் ப்ளஸ் பேரண்ட்ஸ் மேலேயும். ஸோ ஏன் நம்ம வந்து நீட் எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாம் ஆனது ஒரு 720 மார்க்குக்கு வந்து நடத்துகிறாங்க. ஸோ இந்த 720 நமக்கு வந்து பயாலஜி ஒரு 360 மார்க்குக்கும் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டும் சேர்ந்து ஒரு 360 மார்க்குக்கும் எழுதுகிறோம் நம்ம எக்ஸாம். இதில் பெரும்பாலான ஸ்கூல்ஸ் அண்ட் கோச்சிங் சென்டர்ஸில் இந்த நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது பயாலஜி தான். ஏன்னா பயாலஜியில் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 360 மார்க்கை வந்து நம்ம எடுக்க வச்சிட்டோம் அப்படின்னா அதே ஒரு பெரிய ஸ்கோராக பார்க்குறாங்க. ஸோ முழுக்க அவங்க ட்ரைன் பண்ணுறதுங்கிறது பயாலஜியில் ட்ரைன் பண்ணுறாங்க. ரிமைனிங் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் நடத்துகிறாங்க. கெமிஸ்ட்ரி பெரும்பாலும் நிறைய இடங்களில் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுது. ஸோ இப்போ நீங்கள் 720 மார்க்குக்கு இப்போ இந்த வருஷம் ஃப்ரெஷராக நீங்கள் ஒரு 350 மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிறவங்க, ஒரு வேளை உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறவங்க நீட்டை வந்து ரிப்பீட் பண்ணலாம். இல்லை சார், நான் 350க்கும் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன், இல்லை நான் 300க்கும் கம்மியாக வாங்கியிருக்கேன். இந்த கேட்டகரி யாருக்கு சொல்கிறேன்னா, நான் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார், 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி என்னால் வந்து 300 மார்க் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக நீட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். நீங்கள் சொல்லலாம், ஒரு விஷயம் சொல்லலாம், சரி இந்த வருஷம் கொஷின் பேப்பர் கஷ்டமாக கேட்டாங்க அதனால் வந்து எனக்கு மார்க் கம்மியாயிருச்சு, இந்த வருஷம் கொஷின் பேப்பர் டஃப்பாக வந்துருச்சு அதனால் என் பிள்ளை மார்க் கம்மியாக வாங்கிருச்சு அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்க முடியாது. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் 11th நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி 12th நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதுபோக ஒரு மாதம் கிராஷ் கோர்ஸும் படித்து 300 மார்க் எடுக்க முடியல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கேப்பபிலிட்டி இல்லைங்கிறத, அந்த உண்மையை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு பக்கத்து வீட்டு குழந்தைங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவங்க பேரில் வந்து இந்த நீட் எக்ஸாமை வந்து திணிக்க வேண்டாம். ஏன்னா நிறைய மாணவர்கள் மற்றும் நிறைய பெற்றோர்கள் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த குழந்தைக்கு நீட்டில் விருப்பமே இருக்காது, இருந்தாலும் பேரண்ட்ஸோட கம்பல்சனுக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமை 1 வருஷம் 2 வருஷமாலாம் உட்காந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளை நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடங்கள்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. ஸோ உண்மையாலுமே ஒரு குழந்தையோட கேப்பபிலிட்டிங்கிறது நீட்டை ஒரு 2 தடவை ரிப்பீட் பண்ணலாம், மேக்ஸிமம் ஆஃப் 2 டைம்ஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். ஒரு மார்க் நெருங்கி வந்துருச்சு, இந்த 1 மார்க் இல்லைன்னா ஒரு 10 மார்க்கில் வந்து சீட்டு போச்சுங்கிறவங்க அடுத்தடுத்த முறைகள் எழுதலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு மேலே முதல் விஷயம் ரிப்பீட் பண்ண வேண்டாம். அதுபோக நீங்கள் நான் 2 வருஷமும் ப்ரிப்பேர் பண்ணி 300 மார்க்குக்கும் கம்மியாக வாங்கியிருக்கேன், ஆக்சுவலாக என்னோட க்ரைட்டீரியாங்கிறது 350, மேபி இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வந்தனால நான் ஒரு 50 மார்க் குறைச்சி சொல்கிறேன். 300 மார்க்கு கம்மியாக மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா நீட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ரெண்டாவது, பேரண்ட்ஸ் உட்காந்து உங்கள் குழந்தைங்களோட பேசுங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு நீட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, இல்லை வந்து உங்களோட கம்பல்சனுக்காக படிக்கிறாங்களா. ரெண்டாவது விஷயம், நம்ம நினைப்போம் நம்ம குழந்தை வந்து நல்லா படிச்சிடும், நம்ம குழந்தைக்கு கேப்பபிலிட்டி இருக்குங்களா நம்ம நினைப்போம். பட் உண்மையாலுமே ரியலாக வந்து பார்க்குறப்ப வந்து அங்கே நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உட்காந்து பேசுங்க, உங்கள் குழந்தைங்களோட உட்காந்து பேசுங்க. இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உங்களால் முடியாதுன்னு தோணுச்சுன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஓப்பனாக சொல்லுங்கள், என்னால் இது ப்ரிப்பேர் பண்ண முடியல, என்னால் கிளியர் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக வேறு கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன். மெடிசின் மட்டுமே லைஃப் கிடையாது, டாக்டர் மட்டுமே படிப்பு கிடையாது, நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியுமே வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ 300க்கு மேலே மார்க் வாங்கிட்டேன் சார், 300லேருந்து ஒரு 350 வாங்கிட்டேன்
அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்மையாலுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் நல்லா படித்தேன் சார், ஆனால் கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக வந்துருச்சு, அதனால என் மார்க் கம்மியாச்சுங்கிறவங்க நீங்கள் வந்து நீட் ரிப்பீட் பண்ணலாம். 350க்கு மேலே வாங்கிட்டேன் சார், நான் 2 வருஷம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன், 350க்கு மேலே உட்காந்து நான் வந்து மார்க் வாங்கிட்டேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீட் ரிப்பீட் பண்ணலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஈவன் ஓசிபிசிக்கே ரொம்ப லோயஸ்ட் மார்க்லாம் நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் சீட்டுங்கிறது கிடச்சிருக்குது. ஸோ அடுத்த வருஷம் நீங்கள் இன்னும் ஒரு வருஷம் கூடுதலாக உட்காந்து படிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து என்ன பண்ண வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கம்பேரபிளி இந்த வருஷம் டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீட் எக்ஸாம் எழுதி எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கினவங்களில் மோர் தென் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் தான். ஸோ லெஸ் தென் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தோம். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்கிங்கில் வந்து எம்பிபிஎஸ் சீட்டுக்கான ரேங்கிங்கில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ 350 மதிப்பெண்களுக்கு மேலே இருக்கவங்க தாராளமாக நீட் ப்ரிப்பேர் பண்ணலாம், ரிப்பீட் பண்ணலாம். ஓகே சார், நான் 2 வருஷம்லாம் ப்ரிப்பேர் பண்ணலை, நான் ஜஸ்ட்டு +2 முடிக்கிற வரைக்கும் என்னோடய போர்டு எக்ஸாம் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணேன், இந்த 1 மாதம் மட்டும் கிராஷ் கோர்ஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து +2 எக்ஸாம் முடிச்சுட்டு நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணவங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் நீங்கள் 200 மார்க் வாங்கியிருந்தாலே போதும். நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் நீட்டு கிராஷ் கோர்ஸ் மட்டும் படித்து, இல்லை நான் கிராஷ் கோர்ஸ் படிக்கல சார், நான் செல்ஃபாக படித்தேன், என்னோடய மெட்டீரியல்ஸ், அதாவது ஸ்கூலில் கொடுத்த மெட்டீரியல்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட புக்ஸ் இல்லை என்சிஆர்டி புக்ஸை வச்சு நான் படித்தேன், நான் வந்து 200 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக நீட் ரிப்பீட் பண்ணலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ், எந்த ஒரு ப்ரிப்ரேஷனும் இல்லாத மாணவர்கள். இந்த 2 வருஷத்தை தாண்டினவங்களாம் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க, நம்ம நீட் ரிப்பீட் பண்ணலாமா, நீட் ரிப்பீட் பண்ணால் நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா, நம்ம சும்மா பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக படிச்சுட்டு இருக்க வேண்டாம். உங்களால் முடியலைங்கிற பட்சத்தில் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும், உங்கள் ஆஸ் எ பேரண்ட் நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்டையும் பேசுங்க. இதுக்குன்னு போட்டு ரொம்ப டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இப்போ கூட கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய பேரண்ட்ஸ் மாணவர்கள் அவங்களோட குழந்தைகளை என்கிட்ட கூட்டிகிட்டு வர்றப்ப, சார் பையன் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப ஒரிஜினலாக அந்த பையன்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறோம், பேரண்ட்டை வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு பேசினப்ப, இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்பா சொன்னார் தான் படிச்சுட்டு இருக்கோம், அம்மா சொன்னாங்கன்னு தான் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப, திருப்பி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணி வேறு கோர்சஸ் குழந்தைங்களுக்கு என்ன விருப்பமோ, இல்லை வந்து என்ன ஃப்யூச்சருக்கு என்ன தேவையோ அது ரிலேட்டடான கோர்சஸில் வந்து அவங்களை ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ இதே தான் உங்களுக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சும்மா வீம்புக்கு மற்றவங்க படிக்க வைக்கிறாங்க, நம்ம குழந்தைகளை வந்து நீட் ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உண்மையாலுமே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கில் ப்ளஸ் உண்மையாலுமே உங்கள் குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீட் எக்ஸாமை ரிப்பீட் பண்ணுங்கள். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தயவு செஞ்சு அவங்கள வந்து ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய இந்த நீட் எக்ஸாம் முடிகிற டைமில் தான் நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குது. இந்த மாதிரியான எந்த ஒரு அசம்பாவிதமும் ஒரு நீட் எக்ஸாம்னால் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களை போன்ற எல்லாத்தோட ஒரு ஆசையாகவும் இருக்குது, ஒரு கோரிக்கையாகவும் இருக்குது. ஸோ பெற்றோர்களும் மாணவர்களும் நல்லா யோசித்து நீட் ரிப்பீட் பண்ணலாமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. அது உங்கள் கையில் விட்றோம். நீ வந்து கம்பல்சரி நீட் ரிப்பீட் பண்ணுன்னு சொல்லலை, நீட் ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. பட் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து பேசி முடிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள், கல்வி உதவித்தொகை சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.